தென்மேற்கு பருவமழையில் சில அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வாரங்களிலும் உருவாகிறதுக்கான சூழல்கள் ஏற்பட்டிருக்கு. காற்று சுழற்சியின் காரணமாக வட மாநிலங்களில் பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கம் ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் கடுமையான வறட்சி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் சற்றே ஒரு வறண்ட சூழ்நிலை காணப்பட்டு வருது. சில இடங்களில் மழை கிடைத்தாலுமே கூட பெரும்பாலான பகுதிகளில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாகவே பார்க்கப்படுது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் மட்டும் அதிகப்படியான மழை பொழிவுகள் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கத்தை அங்கு அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கு. தமிழகத்திலும் எப்படிப்பட்ட ஒரு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதை குறித்து மிக தெளிவாக விரிவான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழக கடலோரத்தில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தினுடைய கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே எங்கெங்கெல்லாம் நமக்கு தினந்தோறும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்காது, எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், எத்தனை டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவாகும்னு எல்லா தகவலையும் ஒரே வானிலை அறிக்கையில் நம்ம தினந்தோறும் மிக சுருக்கமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வானிலை அறிக்கையை மிக சுருக்கி எல்லா மாவட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு வானிலை அறிக்கையை கேட்டாலும் அதை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. அப்போதான் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதன் காரணமாக ஒரு சில மாவட்டங்கள் கடலோரத்தில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாக தான் சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பெரும்பாலான கடலோர பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். தீவிரமாகும் பருவமழை எங்கெல்லாம் நமக்கு பருவமழை தீவிரமாக இருக்கு, எங்கெல்லாம் மந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை பதிவாகும். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வட மாநிலங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதி கனமழை மறுபடியும் தொடங்க காத்திருக்கிறது. எங்கெல்லாம் அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஒரிசா ஆகிய மாநிலங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள், அதி கனமழை, மிக கனமழை அங்கே ரொம்ப வலுவாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இந்த மாநிலங்களில் இப்போதைக்கு சற்று மிக தீவிரமாகவும், அதே மாதிரி மந்த நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் ஒரு மந்த நிலை காணப்பட்டு வருது. அதாவது ஒரு பருவமழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வெறும் மலை பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிட்டு மற்ற இடங்களில் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை. கர்நாடகா மற்றும் கேரளாவினுடைய அனைத்து கடலோரங்களிலும் ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பரவலாக மழை தீவிரம் ஒரு மிக கனமழையாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. கேரளா மற்றும் கர்நாடகாவினுடைய கடலோரங்களில் கனமழை மட்டுமே தீவிரமாயிட்டு இருக்கு. இந்த மிக கனமழை, அதி கனமழையெல்லாம் இந்த மாத இறுதி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் வலுவான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்புகள் உண்டு. தமிழகம் மேற்கு தொடர்ச்சியிலையும் இதன் காரணமாக மழை பொழிவுகள் குறைஞ்சிருக்கு. கேரளாவில் சரியா மழை இல்லாததுனால தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மழை தீவிரம் மிக 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 குறைவாக இருக்குது. ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகள் நம்ம தேனி மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்த வருஷங்கள்லாம் இருக்குது. தேனி மாவட்டங்களில், தென்காசி மாவட்டங்களில் ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இதே தென்மேற்கு பருவமழையில் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் கூட தேனி மாவட்டங்களில் மழை பதிவான வருஷங்களும் இருக்குது. அப்போ இந்த வருஷம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்னினோவினுடைய தாக்கம் ஒரு பக்கம், காலநிலை மாற்றம் இன்னொரு பக்கம், இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ மழை ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறைக்குள்ள தேனி, தென்காசி மாவட்டங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் தீருமான்னு கேட்டால் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு மிதமான மழை பெய்யலாம், அல்லது ஓரிரு இடங்களில் கனமழைங்கிறது மாத இறுதியில் வரலாம். அப்போ அந்த மழை நமக்கு போதுமானதாக இருக்காது. தேனி, தென்காசி மாவட்டங்களில் அந்த மழை நமக்கு போதுமானதாக இருக்காது. தொடர்ந்து உங்களுக்கு மிக கனமழையோ அதி கனமழையோ தீவிரமாகும் போது கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், இயற்கையை பாதுகாத்து கொள்ளுங்க. வீட்டிற்கு 2 மரம் விகிதமாக வளருங்க. தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகளை நிச்சயமாக நம்ம பெற முடியும். இந்த வருஷம் இல்லாட்டியும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளாவது நமக்கு பருவமழை சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பாக அமையும். அதனால் தொடர்ந்து இயற்கையை பாதுகாத்துக் கொள்வோம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பல இடங்களில் நமக்கு சாரல் அல்லது மிதமான மழையும் பதிவாகும். மாத இறுதி அல்லது
ஆகஸ்ட் மாதங்கள் தொடக்கத்தில் வேணால் கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்களில் வலுவான கனமழைகள் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விட்டு விட்டு அவ்வப்போது சாரல் அல்லது மிதமான மழை வாய்ப்புகள் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும், அதே மாதிரி உள் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமானது முதல் கனமழையும் பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் எல்லா இடங்களிலும் மழை இல்லாமல் ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் சாரல் அல்லது மிதமான மழை பெய்யும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பகுதியாக மிதமான மழை தொடரும். ஏன்னா நாமக்கல் குமாரபாளையத்தில், அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்னு மழை பதிவாகிறது. அப்போ தொடர்ந்து இது போன்ற மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் சேலம் போன்ற மாவட்டங்களிலும், தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக விட்டு நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகுமே தவிர மிக கனமழையோ அதி கனமழையோ பெய்ய வாய்ப்பு இருக்காது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகமாக காணப்படும். மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய இடங்கள், நாகப்பட்டினம், அதே மாதிரி சீர்காழி, தரங்கம்பாடி, அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு அவ்வப்போது மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்ட பகுதிகளில் வெயில் கொஞ்சம் அதிகம்தாங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாகவே காணப்பட்டு வருது. மழைக்கான வாய்ப்புகள் ஏதேனும் தென் மாவட்டத்தில் இருக்குமான பகுதியாக இருக்கும். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் சில இடங்களில் பகுதியான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்துலலாம் 1 சென்டிமீட்டர், தொண்டி பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதுக்கப்புறம் இந்த மதுரை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் கணிசமாக நமக்கு சாரல் அல்லது மிதமான மழையும் பதிவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகியிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மழை, ஒரு சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பாருங்கள், மதுரை தான் முதல் இடத்துல இருக்குது, 40 டிகிரி செல்சியஸாக மதுரை மாவட்டங்கள் முதல் இடத்துல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. அடுத்து கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் சங்கரி துர்க்கம் 5 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், சின்ன கல்லாரில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, சிங்கோனா 2 சென்டிமீட்டர், சோலையார் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டி 2 சென்டிமீட்டர் மழையும், குமாரபாளையம் 2 சென்டிமீட்டரும், வால்பாறையில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், காவேரி பாக்கத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், மதுரை மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், பெரியாறு பகுதியில் 1 சென்டிமீட்டர், தேனி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரும், தேக்கடி பகுதிகளில் இடங்களிலும் 1 சென்டிமீட்டர் மழையும், தொண்டி ராமநாதபுரத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், தேவாலா பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்க நண்பர்களே. ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.